மகிழ் திருமேனி டைரக்ஷன்ல அஜித் குமார் விடாமுயற்சி படத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அர்ஜுன், ஆரவ், த்ரிஷா இவங்களும் இந்த படத்துல நடிக்கிறாங்க. அனிருத் மியூசிக் பண்றாரு. பல பிரச்சனைகளுக்கு அப்புறமா ரீசெண்டா தான் அசர்பைஜான் ஷெட்யூல கம்ப்ளீட் பண்ணாங்க. அதை அவங்களே அபிஷியலா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. இந்த ஷெட்யூல் முடிஞ்சதுக்கு அப்புறமா அஜித் குமார் துபாயில ஒரு ரெட் கலர் ஃபெரரி கார் ஒன்று வாங்கியிருக்காரு. அந்த போட்டோவை சோசியல் மீடியால ரிலீஸ் பண்ணாங்க. பயங்கரமா வைரல் ஆயிருந்தது. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 9 கோடி. 9 கோடியா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. ஏற்கனவே அஜித் குமார் லம்போர்னி கார் வச்சிருக்காரு. அதோட பிரைஸே பாத்தீங்கன்னா 34 கோடி. இது போக லேண்ட் ரோவர், டிஸ்கவரி, பென்ஸ் அப்படின்னு நிறைய கார் அஜித் குமார் வச்சிருக்காரு. இந்த ஃபெரரி காரை எப்போ இந்தியாவுக்கு கொண்டு வருவாரு அப்படிங்கறதுல ஃபேன்ஸ் ரொம்பவே ஆர்வமா இருக்காங்க. ஷோரூம்ல காரோட அஜித் குமார் போட்டோ எடுக்கும் போது பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா பேஷனை வார்த்தைகளால விவரிக்க முடியாது, அதை வாழத்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோட்ஸையும் எழுதியிருக்காங்க. விடாமுயற்சி படத்தை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் ஷெட்யூல சென்னையில தொடங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருந்தாங்க. ஆனா தீபாவளிக்கு லைக்காவோட வேட்டையன் படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. விடாமுயற்சி படத்தை போஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவாங்க. அடுத்ததா ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷன்ல குட் பேட் அக்லி படத்துலயும் ஒர்க் பண்றாரு. இந்த படத்தை பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ண போறதா ஏற்கனவே அப்டேட் பண்ணிட்டாங்க. அண்ட் AK-64 படத்தை சிறுத்தை சிவா இல்லனா KGF படத்தை எடுத்த பிரசாந்த் நீல் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டுமே அன்அஃபிஷியல் அப்டேட் தான். அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அஜித் குமாரோட AK-65 இல்லனா AK-66 இந்த ரெண்டு படத்துல ஏதாவது ஒரு படத்தை பிரசாந்த் நீல் எடுப்பாரு அப்படின்னும் அதோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ல KGF 3க்கான லீடை கொடுக்க போறாரு அப்படின்னும் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.